Hi Base, welcome back to my channel. Not episode 3. Last episode பார்க்காதவங்க ஐகார்ட்ல லிங்க் இருக்கும், பார்த்துட்டு வாங்க. நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம். அப்போ ஃபட்ஸா அவங்ககிட்ட கேட்குறாள் நக்குன் கிட்ட, எனக்கு வீட்டிலே இருக்க போர் அடிக்குது, எனக்கு வேலை செய்யணும்னு. அதனால இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நக்குனை அவன் பக்கத்தில் உட்காந்து நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்கிறான். ஃபட்ஸாவுடைய அசிஸ்டன்ட் இருக்கால அவன் நிறைய ஃபைல்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறான். இவ்வளோ ஃபைல்ஸ் அப்படின்னு ஃபட்ஸா ஆச்சரியமா கேட்குறான். உங்க கம்பெனி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்க, நான் ஆரம்பிச்சு இப்பதான் 3 வருஷம் ஆச்சுன்னு சொல்றான். 3 வருஷத்துல இத்தனையா அப்படின்னு கேட்க, ஆமா நீ தானே வேலை செய்யணும்னு சொன்ன அப்படின்னு நக்குன்னு சொல்றான். அப்புறம் அவனு சரின்னுட்டு அந்த ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த ஃபைல்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு வர டவுட்ஸ் எல்லாம் கேட்குறான். ஆமா இந்த இடத்துல மட்டும் எதுக்கு எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இவ்வளோ அதிகமா இருக்குது அப்படின்னு ஃபட்ஸா கேட்க, அது ஒரு கமர்ஷியல் ஏரியா அப்படின்னு அவன் கேட்குற கொஸ்டினுக்கு அவன் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த இடத்துல காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னு கேட்க, அது எல்லாத்துக்குமே அவன் ஆன்சர் எல்லாம் கரெக்டா சொல்லி அவனுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஃபட்ஸோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் சொல்றான், பரவாயில்ல இதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கும்போது இந்த டீட்டெயில் எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்க அப்படின்னு அவனை பாராட்ட, அதை கேட்ட ஃபட்டுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அப்ப அந்த இடத்துக்கு நக்குனுடைய அப்பா வராரு, கூடவே அவங்க அம்மா வராங்க. நக்குனுடைய அப்பா வந்ததுமே ஃபட்டுக்கிட்ட ஏதோ பேசுற மாதிரி முன்னாடி வர, அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவன் முன்னாடி நக்குன் வந்து நிக்கிறான். இருந்தாலும் ஃபட்டு பரவாயில்ல அப்படின்ட்டு நக்குனை நகர சொல்லிட்டு அவன் முன்னாடி போய் நின்று அவங்க அப்பா கிட்ட அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். ஆனா அவங்க அப்பாக்கு என்ன பிரச்சனை, அவங்க அப்பா பேசாம அவர் பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில நக்கீன் இருக்கால, அவன் ஒரு சின்ன பையன் கிட்ட நின்று பேசிட்டு இருக்கான். அன்னைக்கு கெஃபேல பார்த்தாங்கல்ல, அந்த சின்ன பையன் தான் இவன் நான் நினைக்கிறேன். அந்த பையன் கிட்ட ஏதோ அந்த கன்னை வச்சு ஷூட் பண்றதை பத்தி சொல்லிட்டு இருக்கான். கன்னுனா இது சும்மா இங்க ட்ரைனிங் எடுக்கிறது தான். அப்ப எனக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கணும்னு ஆசையா இருக்குன்னு அந்த பையன் சொல்ல, அவனுக்கு அவன் எப்படி பண்ணணும், பேசிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நக்கீன் அவனுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு நக்குன்னு அவனோட ஆள் ஃபட்ஸா வராங்க. அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அவங்க ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்ல, உடனே ஃபட்டுக்கு டென்ஷன் ஆகுது. அந்த மாதிரிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்ல, அவன் ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட் தானே கொடுத்தான் அப்படின்னு அவனுக்கு நக்குன்னு சப்போர்ட் பண்றான். இருந்தாலும் ஃபட்டுக்கு அவங்க 2 பேரும் கப்பல்னு சொன்னது கடுப்பாகுது. திரும்ப திரும்ப அப்படி சொல்லாத அப்படின்னு சின்ன பையனை திட்டுறான். சரி விடு அப்படின்னு அவங்க அந்த ஷூட்டிங்கை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நானும் ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபட்டு சொல்றான். அப்ப பக்கத்துல நின்று நக்குன்னு அவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரான். வரும்போதே செம்மையா சீன் போட்டுக்குதான் வரான். அவ ஸ்ட்ரைட்டா அவங்க 2 பேர்கிட்ட வந்து, நான் கேள்விப்பட்டேன் உங்க ஃபேமிலியில இருக்கிற ஆல்ஃபா யாரோ ஒரு ஒமேகாவை கடிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டானாவே, என்ன விஷயம் அப்படின்னு வேணுமே அந்த பொண்ணு நக்கலா கேக்குறா. நான் மீட் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு முன்னாடி வந்து அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். என்னோட பேர் வந்து அமிந்த்ரா அப்படின்னுட்டு கையை கொடுக்க, ஃபட்டு முன்னாடி வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணி அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். அப்ப அந்த பொண்ணு வேணும்னே ஃபட்டை அவன் கூட சேலஞ்ச் பண்ண சொல்றா அந்த ஷூட்டிங் காம்படிஷனுக்காக. காம்படிஷனா இவங்களுக்குள்ள இவங்களே சும்மா ஒரு காம்படிஷன் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த அமிந்த்ரா கூட இருக்கிற அசிஸ்டன்ட் வேணான்னு சொல்றான். அதே மாதிரி இவங்க கூட இருக்கிற அசிஸ்டன்ட் வேணான்னு சொல்றாங்க. என்ன உனக்கு என்ன பயமா இருக்குதா அப்படின்னு அமிந்த்ரா ஃபட்டை பார்த்து கேட்கும். அதுக்கு ஃபட்டு பயப்படாம, அவ்வளவுதானே பண்ணிட்டா போச்சு, உங்க கூட காம்படிட் பண்றதுல எனக்கும் ஹாப்பி தான் அப்படின்னு சொல்றான். பரவாயில்லையே நீ நல்லா தைரியமா தான் பேசுற, வா அப்படின்னுட்டு அவங்க 2 பேரும் காம்படிட் பண்றாங்க. 2 பேரும் காதல அந்த ஹெட்போன் நாய்ஸ் கேன்சலிங் போட்டுட்டு ஒரே டைம் 2 பேரும் ஷூட் பண்றாங்க. அந்த பொண்ணு ஷூட் பண்றதெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டா இருக்குது. அதே நேரம் இவன் ஷூட் பண்றதும் கரெக்டா தான் இருக்குது. ஆனா அந்த பொண்ணு அளவுக்கு அக்யூரேட்டா இல்ல. கொஞ்ச நேரத்துல அந்த மேட்ச் முடிஞ்சிடுது. அப்ப ஃபட்டே முன்னாடி வந்து, நீ நல்லா ஷூட் பண்ண, நீயே வின் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றான். தோத்துட்டதுக்கு அப்புறம் என்னடா ரொம்ப இவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த பொண்ணு இவனை சும்மா கிண்டல் பண்றான். ஆமா நான் தோத்ததுதான், எனக்கு அதை பத்தி எல்லாம் எதுவும் கவலை இல்லை அப்படின்னு சொல்ல, அந்த அமிந்த்ரான்ற பொண்ணு, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, சரி நான் உங்களை அப்புறமா மீட் பண்றேன் அப்படின்னுட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து அசால்ட்டா போயிடுறான். அப்ப நக்கின் இருக்கால, அவன் சொல்றான், பரவாயில்ல 2 பேரும் நல்லா தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு இன்னொரு ஒரு பாடி கார்டு சொல்றான். இங்க ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஃபட்டு ரெஸ்ட் ரூம் போறான். அப்ப நக்குன் அவன் ஷூட் பண்ணால அதை பக்கத்துல எடுத்து பாக்குறான். அதை பார்க்கும்போது அவன் தெரியாம தோத்த மாதிரி இல்ல, வேணும்னே தோத்த மாதிரி இருக்குது. அதை நக்குன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். இவன் வந்து சும்மா தோக்கணும்னு சொல்லி வேணும்னே தோத்த மாதிரி இருக்கு. அவன் ஷூட் பண்ணதெல்லாம் பாரு, கரெக்டா அந்த பாடிக்குள்ளதான் அவன் ஷூட் பண்ணியிருக்கான். இருந்தாலும் அந்த பாயிண்ட பார்த்து அவன் ஷூட் பண்ணல. எனக்கு என்னவோ வேணும்னே சீக்கிரமா இந்த காம்படிஷன் முடியணும் அப்படின்றதுக்காக ஷூட் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு அவனை பத்தி சொல்றான். அப்ப நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்குது, அவன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கணும், எந்த பிரச்சனையும் பெருசா ஆகக்கூடாது, இந்த பிரச்சனையை ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடணும்னு சொல்லி அவனே யோசிச்சு பண்ண மாதிரி இருக்கு. இருந்தாலும் ஆர்டினரியா ஷூட்டிங் பண்ற ஆள் கிடையாது, பிராக்டிஸ் பண்றவனும் கிடையாது. அப்படி இருக்கிற ஒருத்தர் இந்த அளவுக்கு ஷூட் பண்ணதே பெரிய விஷயம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற பாடி கார்டு, அப்படின்னா ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கும் போலயே அப்படின்னு சொல்ல, நக்குன் அதை இன்னும் பக்கத்துல எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஆங்ஸா பாக்குறதுக்கு அந்த சாங் இருக்கான்ல, அவன் வந்திருக்கான். எங்க ஃபட்டை காணோம் அப்படின்னு கேட்க, ஃபட்டா அவன் இப்ப வேற ஒரு இடத்துல தங்கியிருக்கா அப்படின்னு சொல்றான். அப்படியா, அவன் இருந்திருந்தா நான் அவனை பார்க்கதான் வந்திருப்பேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு,
அப்ப ஆங்ஸா சொல்றான், நீ எதுக்கு இந்த மாதிரி தனியா வெளியில வந்திருக்க, மறுபடியும் யாராச்சும் சொன்ன துரத்த போறாங்க அப்படின்னு சொல்ல, நான் தான் கழுத்துல ஸ்கார்ஃப் கட்டியிருக்கலாம், எதுவும் ஆகாது. அது மட்டும் இல்ல, ஃபட்டு கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அவன் எனக்கு சேஃபா இருந்திருக்கும்னு சொல்றான். உண்மையாலும் அப்படின்னு ஆங்ஸா கேட்க, ஆமா எனக்கு என்னவோ ஃபட்டு ஆல்ஃபாவா இருப்பான்னு தோணுது அப்படின்னு சொல்ல, இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, ஃபட்டு ஆல்ஃபா கிடையாது, ஒமேகா, நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அந்த ரிசல்ட் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றான். என்ன கேக்குற நீ, உண்மையாலுமா அப்படின்னு கேட்டுட்டு, அது மட்டும் கிடையாது, அவன் இப்போ ஒரு ஆல்ஃபா கூட பாண்ட் ஆயிட்டான்னு வேற சொல்றான். உண்மையாலுமா அப்படின்னு அதெல்லாம் சாங் ஆச்சரியமா கேட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்து இங்க ஃபட்டை காட்டுறாங்க. ஃபட்டுக்கு அந்த பெரிய வீட்டுல தனியா இருக்கிறது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அவனுக்காக நிறைய சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவன் சரி நீங்க போங்க நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல அந்த லேடிஸ் அங்க இருந்து போக மாட்டாங்க. நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க இங்க இருந்து போவோம், இது நக்குன் சாரோட ஆர்டர்ன்னு சொல்லி அங்கேயே உட்காந்துருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க படிக்கட்டுலாம் அவன் சறுக்கி விளையாடிக்கிட்டு இருக்கான். அது அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வேணும்னே செருப்பை ஒழுங்கா போடாம கழட்டி கழட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஆர்டிஸ்ட் வந்து அவன் பக்கத்துல நின்று ஏதோ சின்ன குழந்தைக்கு செப்பல் போட்டு விடுற மாதிரி அவனுக்கு போட்டு விட்டுட்டு இருக்காங்க. இவனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்குது, ஒரே போரிங்கா இருக்குது, வீட்டுக்குள்ள தனியா இருக்க. அப்ப வாங்க சாப்பிட அப்படின்னு அவனோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நான் வரமாட்டேன் அப்படின்னு அவன் அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல நக்கும் அங்க வந்துடுறான். அவங்கிட்ட போய் அவர் இன்னும் சாப்பிட வரல அப்படின்னு சொல்ல, சரி நீ இப்போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நக்குன் போய் அவங்ககிட்ட பேசுறான். ஏன்னா எதுக்கு நீ சாப்பிட போல அப்படின்னு கேட்க, எனக்கு பசிக்கலான்னு சொல்றான். இருந்தாலும் உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா, போய் சாப்பிடுன்னு சொல்ல, எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றல, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, ஒரே போர் அடிக்குது, எனக்கு இங்க என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, இது உன்னோட வீடு மாதிரி, நீ என்ன வேணா பண்ணலாம் இங்க, நான் சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் நீ இந்த வீட்லயே இருக்க மாட்ட அப்படின்னு ஃபட்டு சொல்றான். ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கூட இருக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு நக்குன் சொல்றான். அன்னைக்கு நைட் ஆகுது. இவன் தூங்காம தனியா தான் உட்காந்துகிட்டா இருக்கான். அப்ப நக்குன் வர சத்தம் கேட்டதுமே உடனே இவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான். நக்குன் பக்கத்துல வந்து அவன் ரொம்ப பக்கத்துல வந்து இவனை டச் பண்ணி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவன் பக்கத்துல போய் அவனை ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் கழுத்துக்கிட்ட ஸ்மெல் பண்ணிட்டு வரும்போது, இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இதே மாதிரி இருக்கிறது அப்படின்னு ஃபட்டு கேட்கிறான். நீ லைஃப் ஃபுல்லா இங்கதான் இருந்தாகணும் அப்படின்னு அவன் சொல்ல, பாவம் இந்த சீன்ல கொஞ்சம் ஃபட்டை பக்கம் கடுப்பாதான் இருக்குது, ஏதோ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கான் அவன். அப்ப ஃபட்டுக்கு அழுக வர அவனோட ஃபெர்மான்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. நக்குன் பக்கத்துல வந்து அவனோட கண்ணீர் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு அவனுக்கு சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட ஃபெர்மான்ஸ் ரிலீஸ் ஆகுது. அப்ப திடீர்னு ஃபட்டு எந்திரிச்சு உட்காந்துடுறான். நக்குன் அவன் பக்கத்துல போய் உட்காந்து அவனை கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஃபட்டு சொல்றான், நான் ஃபர்ஸ்ட் என்ன திறமை நினைச்சிட்டு இருந்தேன், நான் கிராஜுவேட் ஆகிட்டேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நான் ஒரு வேலைக்கு போவேன், எனக்கு இஷ்டப்படி நான் நல்லா சம்பாதிச்சுட்டு ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன், நான் நான் ஆசைப்படுற இடத்துக்கெல்லாம் போலான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நக்குன் சாரின்னு சொல்றான். ஆனா என்ன பண்றது, இப்ப நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற இந்த பாண்டு என்னை ஏதோ சங்கிலி போட்டு கட்டி வச்ச மாதிரி இருக்கு, ஒரு நாட் போட்டு வச்ச மாதிரி இருக்கு, என்னால இஷ்டப்படி எதுவுமே பண்ண முடியல, இதே மாதிரி போயிட்டு இருந்தா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் இங்கே செத்துருவேன் போல அப்படின்னு சொல்றான். அப்படியெல்லாம் கண்டிப்பா நடக்காது, அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன் அப்படின்னு நக்கும் சொல்றான். இந்த சீன்ல எனக்கு உண்மையிலே ஃபட்டை பார்க்க பாவமா தான் இருக்குது, ஏன்னா இந்த மாதிரிலாம் நடக்கும் சொல்லி அவன் நினைச்சே பார்க்கல. அடுத்த நாள் காலையில நக்குன்னு ஃபட்டை வெளியில கூப்பிட்டு வரான். அவனுக்காக புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கான். அதுவும் சாதா கார் கிடையாது, ஒரு பெரிய செம்ம எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்போர்ட்ஸ் கார். நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேட்க, எங்கேயும் இல்ல, இந்த இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அவனோட கையில கீ கொடுக்குறான். எனக்கு அப்படின்னு கேட்க, ஆமா நீ சொன்னல உன்னால உன் இஷ்டப்படி எங்கேயுமே போக முடியல, எங்க போனாலும் நான் கூட வரேன், கூட டிரைவர்ஸ் வராங்கன்னு, அதனால இது உனக்காக, நீ எங்க வேணா போலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா இருந்தாலும் என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு சொல்ல, இது நான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட் அப்படின்னு சொல்றான். ஆனா இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஃபட்டு சொல்றான். அப்ப அவனுக்கு கோவம் வருது போல. நக்குனுக்கு அந்த ஃபெர்மான்ஸ் ரிலீஸ் ஆகுது. அவன் கோவம், உனக்கு வேணும்னா வச்சுக்கோ, இல்லைன்னா அது இங்கே இருக்கட்டும் போ அப்படின்னுட்டு அவன் பாட்டுக்குள்ள போயிடுறான். அவன் ரூம்ல போய் தனியா நின்றுகிட்டு இருக்கான். அங்க ஃபட்டு அவன் கிட்ட வரான். அவனை கூப்பிடலான்னு சொல்லி லைட்டா கையெடுத்துட்டு போய் ஒரே ஒரு ஃபிங்கரை வச்சு லைட்டா அவனை டச் பண்றான். அப்ப நக்குன்னு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கான். என்ன அப்படின்ற மாதிரி அவன் திரும்பி பாக்குறான். அப்ப அவன் கேட்கறான், உனக்கு என்ன என்னால கோவமா அப்படின்னு கேட்க, நான் ஜஸ்ட் உனக்கு வாங்கி தரேன்னு ஆசைப்பட்டேன், உனக்கு வேணும்னா வச்சுக்கோ, இல்லைன்னா தூக்கி வீசிடு அப்படின்னு சொல்றான். நான் ஒன்னும் உங்கள்கிட்ட வேணான்னு சொல்லல, இருந்தாலும் எதுக்கு இவ்வளவு எக்ஸ்பென்சிவான வாங்கி கொடுத்தேன், எனக்கு கொஞ்சம் சின்னதா வாங்கி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்ல, நான் சொன்னேன்ல உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் உனக்கு பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். சரி நாளைக்கு நீ ஒர்க்கு போகும்போது நானே உனக்கு கொண்டு வந்து டிராப் பண்றேன் அப்படின்னு ஃபட்டு சொல்றான். அதுக்கு நக்கு உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்க, அது கூடவா இல்லாம இருக்குன்னு சொல்றான். சரி இப்போ உனக்கு என் மேல இருந்த கோவம் போயிருச்சா அப்படின்னு ஃபட்டு கேட்க, நான் ஒன்னும் உன் மேல கோவம் இருக்குன்னு சொல்லவே இல்லையேன்னு சொல்றான். அப்புறம் ஃபட்டு அந்த ரூம் மட்டும் வெளியில வந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வாங்கி கொடுத்தால புதுக்காரன், அந்த புதுக்கார போய் ரொம்ப சந்தோஷமா தொட்டு தொட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். தூரத்துல இருந்து நக்குன் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு பக்கத்துல வரான். ஆனா நக்குன் வந்ததை பார்த்ததுமே உடனே எக்ஸைட்மெண்ட் எல்லாம் மறைச்சிட்டு, கார் அழுக்கா இருந்துச்சு அதான் தொடச்சு விட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான்.
அப்ப நாளைக்கு ஏதோ ஒரு வேற ஹவுஸ்க்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். நானும் அவன் கூட வரணுமா அப்படின்னு கேட்க, ஆமா நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னல என்னோட ஒர்க்ல அப்படின்னு சொல்லும். உடனே அவன் செம ஹாப்பியா, ஓகே பாஸ் நான் கண்டிப்பா அவன் கூட வரேன், ஆனா என்னோட சேலரி அப்படின்னு அவன் கேட்கும். சேலரி வந்து என்னோட அசிஸ்டன்ட் இப்போதைக்கு 30,000 வாங்குறாங்க அப்படின்னு சொல்ல, 30,000 உனக்கு அதிகமா தான் இருக்குது, 30,000 அப்படின்னு அவன் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா உனக்காக நான் வந்து 300K கூட கொடுக்கறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்றான். 300K அப்படின்னு ஃபட்டுக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது. ஆனா அவன் சும்மா இருக்க, 300K உனக்கு பத்தலையா, வேணும்னா நான் உனக்கு 500K தரேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ வேணாம் அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் எல்லாம் வேணாம், எனக்கு 300K ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறான். டீல் அப்படின்னு கை கொடுக்க நக்குன்னு அவனுக்கு கை கொடுக்குறான். ஃபட்டு 30K ஓகே சொல்லியிருப்பான் தான், ஏன்னா அதுவே ஒரு பெரிய அமௌண்ட் தான். ஆனா இருந்தாலும் நக்குனோட ஒய்ஃப் ஆச்சு, அதனால அவன் அவனுக்கு 300K தரேன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஃபட்டு ரூம்ல தனியா உட்காந்து அவனோட டேப்லெட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப தூக்கம் வருது போல, அவன் உட்காந்துக்கிட்டே தூங்கிடுறான். நக்குன் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவனை கூப்பிட்டு பாக்குறான். ஆனா அவன் தூங்கிட்டான்னு தெரிஞ்சதுமே அவனே பக்கத்துல வந்து அவனோட கிளாஸஸ கழட்டி வச்சுட்டு அவனை மடியில தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறான். அவனை படுக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் அவனோட அழகை வேற ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப நல்ல ஸ்மெல் வருது அப்படின்னு தூக்கத்திலேயே ஃபட்டு சொல்றான். ஒருவேளை நக்குனோட ஃபெர்மான்ஸ் ரிலீஸ் ஆகுது போல. அப்ப நக்குனுக்கு லவ் அதிகமாயிருச்சா என்னன்னு தெரியல, அவனோட ஃபெர்மான்ஸ் ரிலீஸ் ஆக கூடவே அவனோட ஹார்ட் பக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிற மாதிரி இருக்குது. அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலையில அவன் சொல்லி இருந்தாலும் ஒரு வேர் ஹவுஸ் கூட்டிட்டு போறேன்னு, அந்த வேர் ஹவுஸ்க்கு போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த வேர் ஹவுஸ்ல என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபட்டு ஐடியா கொடுக்கும். அந்த ஐடியா எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு நக்குன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப நக்குனுக்கு ஏதோ ஒரு கால் வருது. அவன் இருந்து அப்ப பேசிட்டு வரேன், நீங்க தனியா பாத்துக்குவியா அப்படின்னுட்டு ஐயா சொல்லி ஃபட்டை பாத்துக்க சொல்லிட்டு அவன் கால் பேசுறதுக்கு அந்த பக்கம் போறான். இங்க ஃபட்டு ஐயன் தனியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க ஒரு பக்கமா நடந்து வந்துகிட்டு இருக்க, எல்லாம் நல்லாதான் இருக்கு, இந்த இடத்துக்கு முன்னாடி இடமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு நடந்து வரான். அப்ப அவன் கால் பட்டு ஒரு கட்டை கீழே விழுது. அந்த கட்டை வந்து கரெக்டா ஃபட்டோட தோல்ல படம், அவனுக்கு அங்க அடிப்படம். அதே நேரம் இங்க நக்குனுக்கு அப்படியே அவனோட ஹார்ட்ல அடிப்பட்ட மாதிரி வலிக்குது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள பாண்ட் ஆயிடுச்சுல்ல, அதனால நினைக்கிறேன் அவனால வலி தாங்க முடியல. இருந்தாலும் கண்டிப்பா ஃபட்டுக்கு இடமா ஆயிடுச்சு அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு உடனே உள்ள ஓடி வந்து பாக்குறான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அவன் அந்த கட்டை விழுந்துருச்சுன்னு சொல்றான். உன்னால எந்திரிக்க முடியுமா அப்படின்னுட்டு அவனை மெதுவா நிக்க வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை நடக்க வச்சு கூட்டிட்டு போறான். அவனால நடக்க முடியல, மடியிலே தூக்கிட்டு போயிருப்பான், அவனே நடந்து வந்துடுறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் அவனை அந்த கட்டெல்லாம் போட்டு சரி பண்ணிடுறாங்க. நக்கு நாங்க வரும்போது அவனோட ஃபெர்மான்ஸ் எல்லாம் ஃபுல்லா பையன் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே தான் வரான். ஏன்னா அவன் ரொம்ப கவலையில இருக்கான் போல. நீ ஓகேவா அப்படின்னு கேட்க, நான் ஓகே தான், ஆனா நீ எதுக்கு ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு ஃபட்டு நக்குனை பார்த்து கேட்கறான். அது வந்து நான் உன்னை இந்த மாதிரி விட்டுக்கூடாது தனியா அப்படின்னு சொல்றான். இது ஒன்றும் உன்னோட தப்பு எதுவும் கிடையாது, அது மட்டும் இல்ல இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுல நக்குனுடைய அம்மாவும் இருக்காங்க. அவங்கள வந்துட்டு என்ன ஆச்சு உனக்கு, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அவன் தேங்க்யூ மிஸ் அப்படின்னு அவங்க பேரை சொல்ல, நான் உங்ககிட்ட சொன்னல என்ன நீ அம்மானே கூப்பிடு அப்படின்னு சொல்ல, ஃபட் அவங்கள அம்மானே கூப்பிடுறான். அதுக்கப்புறம் என்னடா நீ இவனை கூட ஒழுங்கா பாத்துக்க மாட்டியா அப்படின்னு நக்குன்னு அவங்க அம்மா திட்டுறாங்க. இல்ல இவன் தப்பு எதுவும் கிடையாது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு நக்குனுடைய அப்பா வராரு. வந்ததுமே இது என்ன ஒரு பெரிய பிரச்சனையா, ஒன்னு கூட ஒழுங்கா உன்னால பாத்துக்க முடியாதா, இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த ஒமேகாவை சுத்தி இத்தனை பேர் உட்காந்து பெருசா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அவர் கேக்குறாரு. அப்ப அதை கேட்ட நக்குனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆக அவன் கோவமா எந்திரிக்கிறான். ஆனா வேணான்னு சொல்லி ஃபட்டு அவனோட கையை பிடிச்சுக்கிறான். அப்ப அந்த இடத்துல இருந்த அசிஸ்டன்ட் வேற ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க. அவங்க வந்து நிறைய பார்ஸ் வச்சிருக்காங்கல்ல, அந்த ஒரு பார்ல வந்து போலீஸ் வந்து ட்ரக்குக்காக செக் பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல அந்த பார்ல வந்து நஃபிட் தான் இருந்திருக்கான். அங்க ட்ரக்ஸ் இருந்ததால நஃபிட்டை இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவனை காப்பாத்தி கூப்பிட்டு போறதுக்காக அங்க நக்குன்னு நக்கின்னு வந்திருக்காங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறான், அவனை காப்பாத்துறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் வராங்க. சரி இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அவங்க ட்ரக் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. நஃபீட்டோட மேல எந்த ட்ரக்ஸும் கிடையாது, அவன் எந்த ட்ரக்ஸும் எடுத்துக்கல. இருந்தாலும் அந்த இடத்துக்கு எப்படி ட்ரக்ஸ் வந்துச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்க. நஃபீட்டுக்கு செம டென்ஷன் ஆகுது. இந்த நஃபீட் அந்த பார் ஓனர் அடிச்சிருக்கான், ஏதோ பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, அதனாலதான் இவனை இப்ப விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நஃபீட் கடுப்பாயிட்டு, நான் எந்த தப்பும் பண்ணலாம், அவனை நான் சும்மா விட மாட்டேன், என்ன பண்றேன் பாரு, அவனாலதான் இதெல்லாம் நடந்துச்சு, அவன் தான் வேணும்னு நம்மள மாட்ட வைக்கணும்னு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரம் நீ அமைதியாரு அப்படின்னு நக்குன் நஃபீட்டை பார்த்து சொல்றான். வா இங்க இருந்து அப்படின்னு நக்கின் அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். அப்புறம் நக்குன்னு அங்க ஒருத்தவனை மாட்டி விட்டுட்டான்னு சொன்னாங்கல்ல, அதான் நஃபீட்டு சண்டை போட்டானே, அவன் வந்து லாக்அப் குள்ள இருக்கான். அவன்கிட்ட போய் நக்குன்னு பேசுறான். போனதுமே அவனை ஒரு அடி கொடுக்குறான், ஒரு உத கொடுக்குறான். கொடுத்துட்டு உனக்கு என்ன தைரியம், உனக்காக நாங்க நல்லது பண்ணலாம்னு நினைச்சா நீ எங்களோட பார்க்குள்ளேயே ட்ரக்ஸ் கொண்டு வரியா அப்படின்னு கேட்க, எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றான். நான் என்ன எனக்கு வேற பிசினஸே இல்லாம அந்த இடத்துல பார் ஓபன் பண்ண நினைச்சிட்டு இருந்தியா, ஏதோ போனா போட்டுன்னு சொல்லி உனக்கு ஹெல்ப் பண்ணல நான் பண்ணா அப்படின்னு சொன்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு அவன் நக்குன் கிட்ட சண்டை போடுறான். கடைசியில நீ என்ன மட்டும் இல்ல உன்னோட ஃபேமிலி ரெப்புடேஷனே கெடுத்துட்டேன், இனிமே நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்ட்டு கடுப்பா நக்குன் அங்க இருந்து வெளியில போயிடுறான்.
இப்ப கார்ல 3 பேரும் போயிட்டு இருக்காங்க. அப்ப நக்குன் கேக்குறான், எதுக்கு நீ இந்த மாதிரி இருக்க அப்படின்னு கேட்க, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நஃபீட் அவன்கிட்ட கோவமா கேக்குறான். நான் கூட நக்குனும் நஃபீனும் நஃபீட் கிட்ட பேச மாட்டாங்கன்னு நினைச்சேன், ஆனா பேசிக்கிறாங்க 3 பேருமே. நான் சொன்னது கரெக்ட் தான். நஃபீட் இருக்கலாம், அவ வந்து இன்னொரு ஒரு அம்மாக்கு பிறந்த குழந்தை. இப்ப அவங்க கூட ஒரே வீட்டுல இருக்கான். இருந்தாலும் நக்குனும் நக்கீனும் ஒன்னா இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு க்ளோஸா இல்லைனால ஜஸ்ட் பேசிக்கிறாங்க. அப்புறம் நக்குன் அவனோட ரூமுக்கு போக டைம் வந்து 2 போகுது. ஆனா இன்னும் தூங்காம ஃபட் அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்க, இல்ல நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்று கையை ஓபன் பண்ணி அவனை பக்கத்துல வான்னு கூப்பிடுறான். அப்ப ஃபட்டோடைய ஃபெர்மான்ஸ் ரிலீஸ் ஆக நக்குன் பக்கத்துல வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறான். நக்குன்னு ரொம்ப டயர்டா இருந்தான் போல, அவனுக்கு அந்த ஹக் ரொம்ப தேவைப்பட்டு இருக்குது. அப்ப இப்ப நீ ஓகேவா அப்படின்னு கேட்க, இப்ப நான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நக்குன் சொல்றான். சரி அப்படின்னா போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு ஃபட்டு சொல்றான். ஆனா நக்குன் இந்த சான்ஸை விடுற மாதிரி இல்ல, பக்கத்துல வந்துட்டு மறுபடியும் நான் ஹக் பண்ற மாதிரியும், நான் உன்னை ஹக் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபட்டு சொல்ல, பண்ணக்கூடாதா, இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஹக் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, உடனே ஃபட்டு அதை ரியலைஸ் பண்ணிட்டு கையை எடுக்க பாக்குறான். என்ன பண்றேன் விடு விடுன்னு சொல்ல, ஆனா நக்குன் விடுற மாதிரி இல்ல, அவனை பிடிச்சி கிஸ் பண்றதுக்கு பக்கத்துல வரான். நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், என் பர்மிஷன் இல்லாம என்ன தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, போய் நீ ஃபர்ஸ்ட் குளி அப்படின்னு சொல்ல, சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு நக்குனை சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறான். அடுத்த நாள் ஃபட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வந்திருக்கான், ஆங்ஸாவை பார்க்க வந்திருக்கான். அவங்ககிட்ட ஒமேகாவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, உன்னோட பாடி சேஞ்ச் ஆகுது, அது மட்டும் இல்லாம முக்கியமான பெரிய பிரச்சனை என்னன்னா உன்னால ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி சந்தோஷமா இருக்க முடியாது, உனக்கு ஃப்ரீடமே கிடைக்காது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு சாங் இருக்கான்ல அவனை வந்திருக்கான். அவன் தான் ஆல்ரெடி ஒமேகாவா இருந்திருக்கான்ல, ஸோ அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் அவன் சொல்றான். ஒரு ஒமேகாவா நான் உனக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் நீ உன்னோட ஆல்ஃபாவை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். அது நான் என்ன பண்றது, அவன் தான் ஆல்ரெடி என்ன கடிச்சு வச்சிருக்கானே அப்படின்னு சொல்றான். உன்னை கடிச்சு வச்சிருக்கான்னு சொன்னதால நான் சொல்றேன் கேட்டுக்கோ, இந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாதவங்கள திடீர்னு கிடைக்கிற ஆல்ஃபால ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, அவங்க எல்லாம் அனிமல்ஸ் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சாங் சொல்ல, இருந்தாலும் அந்த அளவுக்கு அவன் மோசம் இல்ல அப்படின்னு ஃபட் அவனுக்கு சப்போர்ட் பண்ண, என்னது நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. இல்ல அந்த மாதிரி சொல்ல வரல அப்படின்னு நம்ம சமாளிக்கிறோம். சரி விட, எனக்கு பசிக்குது, நம்ம இன்னைக்கு என்ன ஆர்டர் பண்ணலாம், நீங்க என்னன்னா ஆர்டர் பண்ணுங்க, நானே உங்களுக்கு இன்னைக்கு பே பண்றேன், இது இன்னைக்கு என்னோட ட்ரீட், ஏன்னா ஃபட்டு கையில அடிபட்டு அவன் நல்லபடியா தப்பிச்சிட்டான்ல அப்படின்னு சாங் சொல்ல, அப்பதான் ஃபட்டுக்கு ஞாபகம் வருது, ஆமா என் கையில அடிபட்டுச்சுல, அது அடிபடும்போது எனக்கு ரொம்பவே வலிச்சிச்சு, ஆனா இப்ப எனக்கு சுத்தமா வலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, எதுக்கு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஆங்ஸம், ஒருவேளை இந்த ஆல்ஃபா ஒமேகான்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி இதுவும் என்னமோ இருக்கும் போல அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் ஆயிடுது, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஐயர் வந்துட்டு டைம் ஆச்சு கிளம்பலாமா அப்படின்னு அவன் ஃபட்டுக்கிட்ட கேட்கு. 1 hour தான் நான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் இரு, நம்ம அப்புறமா போலாம், நான் இன்னும் ட்ரிங்க்ஸ் கூட எதுவுமே ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, வா ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு அங்க ஒர்க் பண்றவன்ல அவனோட ஃப்ரெண்டு அவங்ககிட்டயே போயிட்டு நான் இன்னும் நிறைய ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்றேன் அப்படின்னுட்டு ஒரு 4-5 ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்றான். அப்ப அங்க ஒரு பொண்ணு வரா, பாக்குறதுக்கு கொஞ்சம் சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கான். அந்த பொண்ணு டோனட் வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ண, அந்த டோனட் எடுக்கிறதுக்கு அந்த இன்னொருத்தன் போயிடுறான். அப்ப அந்த இடத்துல ஃபட்டு மட்டும்தான் இருக்கான். ஃபட்டு கிட்ட அந்த பொண்ணு கேட்கறா, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா, நான் என்னோட செகண்டரி செக்ஸ் என்னன்னு சொல்லி நான் என்ன செக் பண்ணி பார்க்கலாம், அப்படி நான் செக் பண்ணி பாக்குறதால என்னோட லைஃப் ஏதாச்சும் சேஞ்ச் ஆயிருமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறான். அதுக்கு ஃபட்டு சொல்றான், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீ ஆல்ஃபாவா இருந்தாலும் சரி, பீட்டாவா இருந்தாலும் சரி, ஒமேகாவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நீ ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷியா இருக்கியா அது போதும், நீ எப்படி இருக்கிறன்றத நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ஹாப்பியா அங்கிருந்து டோனட் வாங்கிட்டு போயிடுறான். அப்ப மறுபடியும் ஐ வந்து அவனை கூப்பிடுறான், டைம் ஆச்சு கிளம்பலாமான்னு. இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு ஃபட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு நக்கீன் வந்துட்டான். நக்கீன் இவனை கூட்டிட்டு போக வந்திருக்கான் போல. வந்துட்டு, என்ன என்னோட சிஸ்டர் இன்லாம் டைம் ஆச்சு கிளம்பலாமா அப்படின்னு கிண்டலா கேட்கிறான். இல்ல நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு ஃபட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப நக்கீன் வந்து கரெக்டா ஆங்ஸா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆங்ஸா கிட்ட என்ன அனுப்பி வச்ச ஃபிளவர்ஸ் வந்துருச்சு அப்படின்னு கேட்க, உடனே ஃபட்டு செம்ம எக்ஸைட்மெண்டா, என்ன சொல்ற நீ, ஃபிளவர்ஸா, நீ உனக்கு ஃபிளவர்ஸ் அனுப்புனியா, எனக்கு இந்த விஷயம் தெரியாதே அப்படின்னு கேட்க, உடனே ஃபட்டு அவனுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்குறா, இருந்தா நீ சாப்பிடு அப்படின்னு நக்கீனு ரொம்ப ஹாப்பியா சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆனா ஆங்ஸா மூஞ்சி இந்த பக்கம் திருப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இது ஆங்ஸோட ஃபேவரட் தான் அப்படின்னு ஃபட்டு சொல்றான். அப்ப இந்த பக்கம் சாங் உட்காந்துருக்கான்ல, அவன் நக்கன் கிட்ட கேட்கிறான், நீ ஒரு ஆல்ஃபாவா அப்படின்னுட்டு. அவனோட ஃபெர்மான்ஸ் வச்சு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல, அவன் இவனை ஸ்மெல் பண்ணிட்டு, உன்னோட ஃபெர்மான்ஸ்ல எனக்கு தெரியுது நீ ஒமேகா தானே அப்படின்னு கேட்டுட்டு, உன்னோட ஃபெர்மான் ஸ்மெல் நல்லா இருக்கு அப்படின்னு அவன் சங்க பார்த்து சொல்றான். அப்ப ஃபட்டு அவனை பார்த்துட்டு, ஆமா நீ ரொம்ப ஒரு அழகான ஒமேகா தான் அப்படின்னு சங்க பார்த்து சொல்றான். அப்ப ஆங்ஸா நடுவில் உட்காந்துருக்கால, அவன் தான் அங்க இருக்கிறதுல ஒரே ஒரு பீட்டா, சோ அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது போல. இருந்தாலும் அவன் அதெல்லாம் பத்தி நினைச்சு கவலைப்படுற மாதிரி தெரியல.
அப்புறம் ஃபட்ஸா சாங் இருக்கால அவங்ககிட்ட எனக்கு ஒமேகாவை பத்தி இன்னும் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லும். அவனுக்கு அப்புறமா நீ ஃப்ரீயா இருக்கும்போது நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்றான். அவன் திரும்பி மறுபடியும் ஏஐ கிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்ப கரெக்டா ஃபட்டு தன்னோட ஆள்கிட்ட இருந்து கால் வருது. அவன் என்ன சொன்னான்னு தெரியல. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அவன் போனை வச்சிடறான். உடனே ஆங்ஸ் அவனை கிண்டல் பண்றான். இவ்வளவு நேரம் என்னமோ நான் போக மாட்டேன் அது இதுன்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருந்தேன், ஆள்கிட்ட இருந்து கால் வந்ததுக்கே உடனே மாறிட்டியே அப்படின்னு கிண்டல் பண்ண. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னுட்டு ஃபட் அங்க இருந்து எந்திரிச்சு போயிட. பின்னாடியே அவனுடைய அசிஸ்டன்ட் போறான். அப்புறம் உட்காந்துட்டு இருந்த பரிஸ்டா எந்திரிச்சு போறான். அப்புறம் சங்க இருந்தாலும் அவனும் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போக கடைசி அந்த இடத்துல ஆங்ஸாவும் நக்கீல் மட்டும்தான் இருக்காங்க. அப்ப சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஆங்ஸ் அங்க இருந்து எந்திரிக்க நீ எங்க போற, நான் இன்னும் உங்ககிட்ட பேசிய முடிக்கல அப்படின்னுட்டு இன்னைக்கு நைட் அவனை பார்க்க வரேன்னு சொல்றேன். அதுக்கு ஆங்ஸாம் அதெல்லாம் ஒன்றும் தேவை இருக்காது, நம்ம 2 பேருக்குள்ள நடுவில் எதுவுமே கிடையாது, அன்னைக்கு நைட்டு நடந்தது கூட நான் அப்பவே மறந்துட்டேன், ஸோ நம்ம 2 பேருக்குள்ள எதுவுமே கிடையாது, ஃபியூச்சர்ல அதை நினைச்சு நீ கன்ஃபியூஸ் எல்லாம் ஆயிக்காத, நான் ஒரு சாதாரண பேட்டா, ஆல்ரெடி என்னோட லைஃப்ல நிறைய பிரச்சனை இருக்குது, அதை விட்டுட்டு கூட நிறைய புது பிரச்சனை நான் கிரியேட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்ல நக்கினோட ஃபேஸ் ரியாக்ஷன் ஒரு மாதிரி ஆயிடுது. அப்ப சாங் அங்க இருந்து கிளம்புறதுக்கு ஏதோ கேப் புக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு புக் ஆகல போல. அப்ப சாங் உள்ள வர ஆங்ஸ் அவங்ககிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு நக்கீன் கிட்ட திரும்பி நீ வேணா அவனை டிராப் பண்ணிட அப்படின்னு கேட்க அப்ப சாங் அவனை பார்த்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா என்ன டிராப் பண்ணிடுங்கன்னு சொல்றான். அதுக்கு நக்கீனும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு போறான் அவனை டிராப் பண்றதுக்கு. இப்ப அந்த இடத்துல ஆங்ஸா மட்டும்தான் இருக்கான். அப்புறம் ஃபட்ஸா வீட்டுக்கு வந்துடுறான். அவனுக்காக அங்க நக்குன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். வந்ததுமே என்ன உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தியா, எல்லாம் ஜாலியா இருந்துச்சு அப்படின்னு கேட்க நல்லாதான் இருந்துச்சு, ரொம்ப நாள் கழிச்சு நான் ஆங்ஸாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல ஆங்ஸா ஒரு பேட்டா தானே அப்படின்னா அவனை இங்க நீ வர சொல்லி இங்கே மீட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதுமே அவனுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. உண்மையாலுமா எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான் சாங்குன்னு, அவன் ஒரு ஒமேகா, அவன் எனக்கு ஒமேகா பத்தி சொல்லி தரேன்னு சொன்னான், அவனையும் நான் இங்க கூப்பிட்டுக்குவா அப்படின்னு கேட்கும். அதுக்கு நக்குனும் இல்ல இங்க நிறைய ஆல்ஃபா இருக்காங்க, அதுல நிறைய பேர் இன்னும் பாண்ட் ஆகாதவங்க, அப்படி யாராச்சும் திடீர்னு ஹீட்ல இருந்து அவனை பைட் பண்ணிட்டான் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும், வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அவனுக்கு அவனை பைட் பண்ண கதை ஞாபகம் வந்துருச்சு போல. அவனோட உடம்புல இருந்து ஒரு மாதிரி டிஸ்ட்ரெஸ்டா இருக்கிறதால அவனோட ஃபெர்மான்ஸ் ரிலீஸ் ஆகுது. உடனே நக்குனுக்கு அந்த ஸ்மெல் வந்துட நக்குன் எந்திரிச்சான், பக்கத்துல வரான், அவனை ஸ்மெல் பண்றதுக்கு வரான். என்ன பண்ற நீ தள்ளிப்போ அப்படின்னு சொல்ல ஜஸ்ட் நான் ஸ்மெல் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். சரி இருந்தா அப்படின்ட்டு கையை நீட்டி ஸ்மெல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். அவன் கையை பிடிச்சி ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அவனோட கையை லிக் பண்றான். என்னடா பண்ற விட்றா என் கையை அப்படின்னு அவன் சொல்றான். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, சரி அட்லீஸ்ட் உன்னோட ஷர்ட்டை ஏச்சு கொடு அப்படின்னு சொல்றான். ஷர்ட்டா எதை எதுக்குடா நீ கேட்கற அப்படின்னு ஃபட்டுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றான்னு. நான் கேட்கறல ஜஸ்ட் உன்னோட ஷர்ட்டை ஏச்சு கொடு அப்படின்னு கேட்கும். அவனை வேற வழி இல்லாம சரி ஷர்ட்டை தானே கேட்கறான் அப்படின்னு சொல்லி கைட்டி கொடுத்துட்றான். அந்த ஷர்ட் அவன் ஸ்மெல் பண்றதை பார்க்கும் போதே ஃபட்டுக்கு ஒரே பயமா இருக்குது, என்னடா அவன் இந்த மாதிரி ஸ்மெல் பண்றானே அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். கொஞ்ச நேரம் அந்த ஷர்ட்டை ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தவன் அதுக்கு மேல அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்தாலும் ஃபட்டு முன்னாடி உட்காந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த ஷர்ட்டை எடுத்துட்டு அவன் பாத்ரூம்குள்ள போறான். பாத்ரூம்குள்ள போய் அவன் என்ன பண்ணிருப்பான்னு சொல்லி நான் சொல்ல வேணா, உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னு தெரியல, அந்த ஸ்மெல்லுக்கே இவனுக்கு சம மூடாயிடுது. அந்த ஷர்ட்டை ஸ்மெல் பண்ணிக்கிட்டு என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப வெளியில நிக்கிற ஃபட்டுக்கு என்னடா இது, இவன் ரெஸ்ட் ரூம் போய் இவ்வளவு நேரம் ஆச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவனுக்கு தோணுது. அப்புறம் ரெஸ்ட் ரூம் கிட்ட போய் நின்று பாக்குறான். பக்கத்துல லைட்டா காது வச்சு கேக்குறான். அப்ப ஃபட்டுக்கு அவன் என்ன பண்றான்னு சொல்லி சத்தம் கேக்குது போல. ஃபட்டு காது பொத்திக்கிறான். அவனுக்கு அவனால எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. நானும் குளிக்க போறேன் அப்படின்ட்டு அவன் ரெஸ்ட் ரூமுக்கு குளிக்கிறதுக்கு போறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ், பை.